கேம்பஸ் வந்து ஒரு ஹேப்பனிங்கான சீரீஸாக இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க அண்ட் வியூவர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. And you play my fake boyfriend to get Justin's attention? Deal. இப்போ எல்லாருமே வந்து எங்கள் லாங்குவேஜில் கொடுங்க நாங்கள் எங்களுக்கும் டப்பிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ரீஜன்லேருந்து கேட்குற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல டீன் ட்ராமாவாக இருக்குது. Now you can blush. என்னதான் வந்து ஒரு நார்மல் காலேஜ் டீன் ட்ராமா மாதிரி எல்லாரும் நினச்சிருந்தாலும் கூட இது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இது வந்து வெல் ரிட்டன், நல்லா எழுதியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு டெப்த் இருக்குது. சீன் 1ல் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனில் மீட் பண்ணப்போ கூட இவ வந்துட்டு அப்படியே ஆணு ஸ்தம்பிச்சுவே பார்த்துட்டு ஏஞ்சி போயிடுவான். அந்த பையன் அதை ரொம்ப கூலா எடுத்துப்பான். அங்கேயே வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒரு கேரக்டர் டிஃபரன்சியேஷனை ஃபர்ஸ்ட் சீன்லேயே காட்டிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஃபீல் குட் ஆயிடுற அந்த பொண்ணு பாட்டை கேட்டவுடனே, அந்த லிரிக்ஸ்லாம் கேட்டவுடனே சரின்னு சொல்லி அப்படியே பிஜிஎம் மாறுது. இங்கேருந்து மேட்சுக்கு போறாரு. செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு பொலன்னு பொழக்கிறாரு. எல்லாம் நம்ம தமிழ் சினிமா ஃப்ளேவர் தான். ஃபிளிங்கையும் விட்டுட்டு இப்போ வேற ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு பொண்ணோட தம்பி வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே கதவை திறந்து போன நம்ம ஆனா பகீர்னு குபீர்னு ஆகி கர்மம் பிடிச்சவன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க இருந்துன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வராங்க. வேக வேகமா அவங்க சைக்கிளை தூக்கிட்டு போறாங்க. இவர் உடனே அம்மா இருமா ஒரு நிமிஷம் இருமா இந்த பொண்ணை சொல்லிட்டு பாதிலேயே விட்டுட்டு மீதியை இங்கே வந்து கண்டினியூ பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டின் கூட இவ வந்து ஒரு செஷன்ல இருக்கா. ஹானா மியூசிக் செஷன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் இப்போ ஆஃப் கேம்பஸ் சீரீஸை பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஸ்டோரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த எபிசோடில் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸ் ஆஃப் கேம்பஸ். எஸ், ஆஃப் கேம்பஸ் வந்து ஒரு ஹேப்பனிங்கான சீரீஸாக இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க அண்ட் வியூவர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது வந்து இப்போ எல்லாருமே வந்து எங்கள் லாங்குவேஜில் கொடுங்க நாங்கள் எங்களுக்கும் டப்பிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு நெட்டில் அதோடைய அமேசான் ப்ரைமில் லாங்குவேஜஸோட டப்பிங்கே இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரீஜன்லேருந்து கேட்குற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல டீன் ட்ராமாவாக இருக்குது. ஸோ முக்கியமாக ஆஃப் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ஏன் இவ்வளோ ஹிட்டு, எதனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னதான் வந்து ஒரு நார்மல் காலேஜ் டீன் ட்ராமா மாதிரி எல்லாரும் நினச்சிருந்தாலும் கூட இது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இது வந்து வெல் ரிட்டன், நல்லா எழுதியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு டெப்த் இருக்குது, அவங்களுடைய லைஃப் அப்படின்றதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக இது இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரிட்டன் பை அ ஃபீமேல் டிரெக்டர் அப்படின்றனால வந்துட்டு இது இன்னும் நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஸோ டீன் ட்ராமானா சும்மா வந்துட்டு 2 பசங்க காரணமே இல்லாமல் மீட் பண்ணுவாங்க, காரணமே இல்லாமல் ஒரு சீன் 40 நிமிஷம் எபிசோடில் ஒரு 3-4 மேக் அவுட் சீனு, இந்த பக்கம் வந்து ஒரு கே கப்புள், இந்த பக்கம் ஒரு நார்மல் கப்புள் இப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு சீரீஸ் இருக்கிற டைமில் இது அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றத வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டான விஷயங்கள் இருந்தாலுமே அது இவங்க எவ்வளோ அழகாக ஒரு நல்ல அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்கன்றதான் நிறைய பேர் சொல்கிறது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோட்ஸை பற்றி இந்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ முதல் எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த கதை? ஹானா அவங்க தான் வந்து காலேஜில் அவங்க ஏதோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜிம்மில். அப்போ வந்து நம்ம கேரட் கிரஹம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கப்போ தெரியாமல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு ஆக்வர்டான மொமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாம் அப்புறம் அவங்க கிளாஸுக்கு போகிறாங்க. கிளாஸில் பார்த்தா பின்னாடி அந்த பையன் உட்காந்துருக்கா. இவன் மறுபடியும் வந்து ஆக்வர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ வந்து கேரட் வந்து இவங்க A+ கிரேட் வாங்கினதை பார்த்துட்டு சரி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து உடனே முடியாது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு கிளாஸுக்கு வெளில போனதுக்கப்புறமும் திருப்பி வந்து பர்சுவேட் பண்ணி கேரட் கேட்குறாங்க. அது மாதிரி இவனும் வந்து இல்லை அதெல்லாம் முடியாது, அவன் வந்து பேர் கூட எனக்கு தெரில, நீ என் பேர் கூட நான் உன் கிளாஸுன்றதே உனக்கு தெரில, நான் வந்து என்னத்துக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க கேரட்டோட வீட்டில் ஒரு ஹவுஸ் பார்ட்டி இருக்குது. ஸோ அந்த ஹவுஸ் பார்ட்டியில் தான் வந்து கேரட்டுக்கு இருக்க ஒரு ஃப்ளிங்கை வந்து காட்டுறாங்க. அப்புறம் அப்படியே இந்த சைட் பேர்லலாம் வந்து மெலனிஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டோ பாரில் ஹேனாவும் அவங்க ஃப்ரெண்ட் ஆலியும் வந்து
அங்கே தான் அவங்க பார்ட் டைம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஹேனா அவங்களோட க்ரஷ் ஜஸ்டின் அவங்கள வந்து அங்கே பார்க்குறாங்க. ஜஸ்டின் வந்து ஒரு பேண்டில் சிங்கராக இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவ க்ரஷ் ஆகிட்டு எல்லாம் சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து கிரஹம் இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஓகே உனக்கு வந்து ஜஸ்டின் மேலே க்ரஷ் இருக்கா, ஸோ உனக்கு ஜஸ்டின் வேணும், எனக்கு மார்க் வேணும், நம்ம 2 பேரும் டீலிங் போட்டு நீ எனக்கு டியூட்டர் பண்ணனா நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபேக் ரிலேஷன்ஷிப். ஆமாம் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஜஸ்டினுக்கு ஜெலஸ் ஆகும். ஸோ உனக்கும் உன்னோட க்ரஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் நான் மார்க் எடுத்த மாதிரியும் இருக்குது, ஓகேவா அப்படின்னு கேட்பான். முடியாதுன்னு சொல்லிடுவான். இப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சீன் 1ல் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனில் மீட் பண்ண கூட இவ வந்துட்டு அப்படியே ஆன்னு ஸ்தம்பிச்சுவே பார்த்துட்டு ஏஞ்சி போயிடுவா. அந்த பையன் அது ரொம்ப கூலாக எடுத்துப்பான். ஸோ அங்கேயே வந்து அவங்க 2 பேரோட ஒரு கேரக்டர் டிஃப்ரென்சியேஷனை ஃபர்ஸ்ட் சீன்லேயே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த சீரீஸ் முழுக்க நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான 2 கேரக்டரிஸ்டிக்ஸாகவும் இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படி இது என்ன பார்த்துருப்பா, அவன் வந்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப கூலாக எடுத்துக்கூடிய ஒரு ஆள். ஸோ அது அங்கங்கே எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சில விஷயங்களில் வந்து இவளுக்கு வந்து ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது, ஏதோ பசங்க யாராவது 2-3 பேர் தாண்டி போகிறாங்க வராங்களே, அவளை பற்றி ஏதோ பேசுகிறாங்களா என்னன்ற கான்ஷியஸ்னஸ் இதெல்லாமே இருக்கிற மாதிரி இவ்வளோ காட்டுவாங்க. அங்கே அவனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளிங்கு வச்சிருப்பான், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். ஸோ இப்போ இவனுக்கு வந்து ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றத அவள் ஃப்ளிங்குக்கிட்டேயும் சொன்ன உடனே அவள் வந்துட்டு சீப்பாக கருமு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாய் எஞ்சி போகிற மாதிரி. அவளுக்கு எப்படியாவது நம்ம ஏன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனும் இருக்குது. இவன் இப்படி சொல்கிறானேன்ற ஒரு கடுப்பு. இதில் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் பிரச்சனை வேற வந்துட்டு ஹேனாக்கு நடக்குது. ஹேனா வந்து எப்படியாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில் தான் இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை உனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு செமஸ்டர் வரைக்கும் ஒரு ஹாஃப் வரைக்கும் இருக்குது, பட் இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்குமான்றதெல்லாம் வந்து நீ எப்படி பண்ணுறதை பொறுத்து அப்படின்ற பிரச்சனை வரும்போது நான் எப்படியாவது பண்ணணும், எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு கிளாசிக்கலில் நான் பண்ணவா, அதில் வேணால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டம், நீ எப்படி பண்ணுவ, உனக்கு அது வராதே என்ன எதுவும் இல்லை நான் ட்ரை பண்ணுறேன்பா. ஸோ இதுதான் இவளுடைய கேரக்டருடைய இதுக்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட். இப்போ இவனால் வந்து இந்த கிளாசிக்கலில் சூப்பராக பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டாஸ்க், ஒரு மேஜர் அப்ஹில் டாஸ்க் இதை இவ பண்ணுவாளான்றதுமே வந்து இங்கேருந்து இவரோட கேரக்டர் ஆர்க்குக்கான ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கிரஹம்க்கு என்ன தான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அந்த ஒரு எஜுகேஷனில் ஒரு இஷ்யூ இருக்குது, எப்படியாவது ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்ற ஒரு மோட்டிவோட போயிட்டு இருக்காங்க. சரி இவருக்கு என்ன மோட்டிவ் இருக்குது, இவர் லைஃப்பில் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அப்பாவை காட்டுறாங்க. ஸோ அவர் அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு 2 பேரோட ஒரு டேர்ம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சீன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஹாய்ன்னு சொல்லி பேசுகிறார் அவங்க அப்பா. பட் இவன் வந்த உடனே ஹலோ ஹாய் அப்படின்னு இந்த பையன் விருப்பம் இல்லாமல் பேசுகிறான். பையனுக்கு ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, சரி என்கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. பட் பையன் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனையவும் அவங்க காட்டுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு ஹாக்கி மேட்ச். இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர் ஹாக்கி பிளேயரு, இதே யூனிவர்சிட்டியில் அவங்க அப்பா எப்பேற்பட்டவர், அவர் யார் தெரியுமா, அவரோட பையன் இவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம தமிழ் சினிமா ஃப்ளேவர் தான். ஸோ அப்படிப்பட்டவர் சொல்லி இந்த ஹாக்கியில் கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவன் என்ன பண்ண போறாருன்னு தெரில, மேட்ச் பார்க்க வேற அவங்க அப்பா வந்திருக்கிறாரு, ஓ மை காட் இட்ஸ் கோயிங் டு பி அ மொமெண்ட் ஊன்றாங்க கமெண்டேட்டர். பட் இவருக்கு என்ன அப்படின்னா மைண்டுக்குள்ளெல்லாம் இந்த சைல்டுஹுட் ட்ராமா ஏதோ வந்து ஃப்ளாஷ் ஆகி போகுது. ஸோ கிரஹம்னால மேட்சை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவங்க அப்பா மேலே கோவம் வருது. எல்லா தடவையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு, அவரால் விளையாடவே முடியல ஒழுங்கு, அவர் நம்பி தான் மேட்ச் இருக்குது, பட் ஆனால் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்ற காண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே 0ல் இருக்கிறாங்க. ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா கோல் அடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ உடனே அவர் கேப்பில் போயிட்டு தூக்கி போட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கேப்பில் அப்படியே மேலே எங்கே போகலாம் என்ன போகலான்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க பிரச்சனையை பற்றிலாம் யோசிச்சுட்டே மேலே போயிட்டு ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்ட்டு ஏதோ போனாங்க, டென்ஷனில் போனாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கீபோர்டு இருக்குது, அந்த கீபோர்டில் சும்மா வாசிக்க ஆரம்பிச்சு கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க பாடுறதும் கீபோர்டு வாசிக்கிறதையும் கேட்ட உடனே தனிமையில் இருந்த நம்மளுடைய கிரஹம்க்கு வந்துட்டு அங்கேருந்து அப்படியே உடனே யாரா இது அப்படின்னு சொல்லி வந்து இந்த பொண்ணு பாடுறதெல்லாம் பார்த்துட்டு ஆனா மேலே வந்து சூப்பராக பாடுறாளேன்னு சொல்லிட்டு இவர் கூட ஒரு வைப்லாம் செட் ஆகி மைண்ட் அப்படியே எனர்ஜெட்டிக் ஆகிடுது, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் குட் ஆயிடுற அந்த பொண்ணு பாட்டை கேட்ட உடனே, அந்த லிரிக்ஸ்லாம் கேட்ட உடனே சரின்னு சொல்லி அப்படியே பிஜிஎம் மாறுது. இங்கேருந்து மேட்ச்சுக்கு போகிறாரு. செகண்ட் ஹாஃபில் போயிட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அந்த பொண்ணு அங்கே பாட இவர் மேட்ச்சில் ஆட அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வந்து இவருக்கு மைண்டில் வந்து இப்போ ஆனா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் செட் ஆயிடுச்சு. நீ எனக்கு சொல்லித்தா, நான் ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றது போய் இப்போ இந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தது, காரணம் இப்போ இவன் தான், இவனால தான் நம்ம மேட்சே ஜெயிச்சோம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இப்போ மேட்ச் ஜெயிச்சு முடிச்சோடனே வழக்கம் போல் நமக்குலாம் தெரிஞ்சது ஹாலிவுட் படம் அப்படின்னாலே வந்து எது நடந்தாலுமே டீன் ட்ராமாவில் ஒரு பார்ட்டி வச்சுருவாங்க.
ஹவுஸ் பார்ட்டிங்கிறது மஸ்ட்டு. ஆமா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுன்னா காலேஜில் அதுக்கு ஒரு ஹவுஸ் பார்ட்டி, என்ன நடந்தாலும் ஹவுஸ் பார்ட்டி. சும்மா வெள்ளிக்கிழமை எதுவுமே நடக்கலனாலும் அதுக்கு ஒரு ஹவுஸ் பார்ட்டி. எதுக்குடா எதுவுமே நடக்கல அப்படின்னு வீக்கெண்ட் பார்ட்டி இந்த மாதிரிலாம் இருக்கிறனால வந்து இப்போ மேட்ச் வேறு ஜெயிச்சிட்டாங்க, செமையான ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணுறாங்க, எல்லாரும் வராங்க, ஃபுல் இதுவாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேனா அங்கேருந்து நடந்து வந்து சரி ஜஸ்டின்ட்ட போய் பேசுன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூண்டி விட்ட உடனே வேகமாக நடந்து வராங்க. நடந்து வர வழியில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ் படங்கள்லாம் வர மாதிரி டக்குன்னு ஒரு ஜூஸ் கொட்டி அவங்க வர ஒரு ஒயிட் டாப் போட்டுருக்காங்க, ஃபுல்லாக அது மேலே ஜூஸ் கொட்டோன்னே ஓ மை காட் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கும் போது ஆப்போசிட்டில் ஜஸ்டின் வர ஓ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கூலாக பேசிட்டு இருக்காரு. ஜஸ்டின் யார் அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த கூல் கை, எல்லாரும் வந்துட்டு பார்க்கக்கூடிய பட் யாருக்குமே அவர் பேச மாட்டார், அவர் ரொம்ப ஒரு ரிசர்வ்டு டைப்பு, அந்த மாதிரி ஒரு நான்ஷலண்டான ஒரு பர்சன் அவர். அதனால வந்து அப்படியே கூலாக நின்றுக்கிறாரு. ஒரு பேண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு காலேஜில் வந்துட்டு கிட்டார் வாசிக்கிற பையனாலே ஜென்ரலாக வந்து அவன் தான் டாக் ஆஃப் த டவுனு. அப்படிப்பட்ட பாப்புலர் கையை வந்துட்டு இவங்க எப்படியாவது இது பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் எல்லா நேரமும் இப்போ போய் பார்த்து ஜூஸ் மேலே ஊற்றிச்சு பெடி ஃபுல் அப்படின்னு யோசிச்சு நின்றுட்டே இருக்கும்போது இவங்க ஒரு நிராகரி பாப்புவா அந்த இடத்துல நிற்கும் போது அங்கேருந்து யார் வரா அப்படின்னா நம்மளுடைய கிரஹாம் கேரட் வராரு. வந்துட்டு டக்குன்னு ஹே எப்படி இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஜாக்கெட்டை மேலே போட்டுவிட்டு தோளில் கையை போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இன்னத்துக்கு இவன் வந்து இந்த இடத்துல பில்டப் பண்ணுறான் ஒன்றும் புரியல இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஜஸ்டினுக்கு இந்த இடத்துல அப்படின்னா ஓ பாய் ஃப்ரெண்டா யார் என்னன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் உடனே அப்படியா யாரும் இருக்கிறான் போல இது லைட்டாக அவர் பேக் அடிக்கிறாப்புல பேச வர இந்த இடத்துல ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்போ உடனே வந்து இந்த மாதிரிலாம் பேசி ரெண்டு பேர் ஒரு பில்டப் கொடுத்து முடிச்ச உடனே அவன் போனோடனே என்ன பண்ணுற நீ அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு பாரு அவன் ஜெலஸ் ஆகிட்டான் ஆக்சுவலாக அவன்கிட்ட வந்து பேசின உடனே இதுதான் ட்ரிக்கு, நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக நீ எனக்கு சொல்லிக் கொடு பாரு அவன் ஜெலஸ் ஆகிட்டான் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறான் பாருங்க அவனும் வேறு பார்த்துட்டே வேறு இருக்கிறான் பார்த்தே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் தான் சொல்கிறேன் அவன் செம்ம ஜெலஸ் ஆகிறான், நம்ம இது இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் நீ என்ன சொல்கிற அப்படின்ன உடனே இப்போ இந்த பொண்ணுக்கு வேறு சரி ஏதோ சொல்கிறான் ஏதோ மண்டையை கழுவுறான் பட் நல்லா தான் இருக்குது பிளான் அப்படின்ன உடனே இவங்களும் ஓகேன்றாங்க. ஸோ டீல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இதுலேருந்து வந்து எபிசோட் 1 க்ளோஸ் ஆகுது. எஸ் ஆனால் இங்கேயே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றதை காட்டிடுறாங்க. ஸோ இது வந்து வெறும் உனக்கு நீ இதை ஹெல்ப் பண்ணுறேன்னா நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணிலேயே வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் தெரியுது, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பையனுக்கு வேற அந்த ஹாக்கி மேட்சுக்கு அப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா வந்து இந்த ஹெல்ப் பண்ணாதான் இப்போ பேச முடியுன்ற ஒரு மைண்ட் வந்துச்சு. இதை ஒரு காரணமாக வச்சுப்போம். பட் உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டையும் சைடில் ஓட விடுவோம் அப்படின்னு அதை ஒரு சைடு நீரோட விடுறாரு, இந்த பக்கம் ஹெல்ப்பையும் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கும் கண்ணிலேயே இப்படியே ஒரு பார்வை இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ வந்து இந்த எபிசோட்லேயே வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சரி போவிட்டு பார்ப்போம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இதோட எபிசோட் 1 ஓவர். எபிசோட் 2லயே வந்து இப்போ கேரட்டும் ஹேனாவும் வந்து இவங்க இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல என்னெல்லாம் பண்ணி நம்ம ஜஸ்டினை ஜெலஸாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்கெட்ச் போர்டு, ஆமா மூட் போர்டு போட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் இவன் வரும்போது நான் இது மாதிரி பண்றேன் அது மாதிரி பண்றேன், கிளாஸ்ல இந்த மாதிரி ஏதாச்சும் அட்டென்ஷன் கேன் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பட் இது மொத்த பிளானையும் போடுறது யாரு அப்படின்னா வந்து கிரஹாம் தான். ஏன்னா இப்ப கிரஹாம்க்கு இதை வச்சே இவ கூட பேசணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் மைண்ட்ல இருக்குதோ என்னமோ, அதனால இவர் தான் ஃபுல்லா அந்த பிளானை போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா மாஸ்டர் மைண்டே வந்து இங்க கேரட் தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேனாவும் டியூட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீலிங் வந்து இப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து நம்ம ஹேனாவோட ஃப்ரெண்ட் ஆலி வந்து அங்கே அவங்க பயங்கர எந்துவா அட்வென்ச்சரஸாக அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த பொசிஷன் ட்ரை பண்ணலாம் அந்த பொசிஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எந்துவாக ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணும், ஏற்கனவே நல்லா தானே இருக்கு நார்மலாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அப்ப அது பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி இங்க இந்த பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவ வந்து வேற வழி இல்லை இவனோட வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி சரி இல்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்ப இந்த பையன் புக்லாம் எடுத்து ஏதோ எப்போ அதாவது A+B பண்றான் முடிஞ்சிருச்சு எடுத்து வெய் ஒன்றும் இல்லை ஏனா அப்படின்றா அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவங்களோட ஆலி அண்ட் அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கிற நடுவில் ஏதோ ஒரு விரிசல் வந்து அங்கே கொஞ்சமாக ஆரம்பிக்கிற மாதிரி அங்கே வந்து காட்டுறாங்க, ஒரு ஆரம்ப புள்ளி அதுக்கு. எஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேனாவோட மியூசிக் கிளாஸ்க்கு அங்கே போனால் ஸோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அவங்க டீச்சர்கிட்ட வந்து இவ ஏதோ அட்டெம்ப்ட் பண்ண அந்த ஒரு மெலடி மட்டும் அவள் வந்து கம்போஸ் பண்ணிட்டா, அதுக்கு லிரிக்ஸ் இல்லை.
ஸோ அந்த அவ கம்போஸ் பண்ண அந்த மெலடி வந்து கிளாஸ் முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இதோ பாருங்க ஹேனா என்ன பண்ணிருக்கான்னு எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் சூப்பர் ஏதோ கேளுங்க ஹேனா இந்த மியூசிக் இதை போட்டிருக்கா. ஒருவேளை தமிழ்ல இது டப் பண்ணி நான் கேட்டிருந்தேன்னா இப்படிதான் இருந்திருக்கும். இப்படிதான் இருந்திருக்கும். ஆமா, கேளுங்க அப்படின்னு போட்ட உடனே எல்லாரும் கிளாஸ்ல இவனுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. ஜோக் வச்ச உடனே இவருக்கு என்னடா அது நம்மள ஜோக் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாக்கு ஒன்றுமே பொருள் இருந்திருக்கு. ஆமா, எல்லாமே வந்து அமைதியா இருக்காங்க, இல்ல மூஞ்சி பாத்துக்கிறாங்க, ஏதோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் நம்ம ப்ரொஃபஸரும் வந்து டேய் இதோட ஃபர்ஸ்ட் டைம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க சரி இது போகுது அப்படின்னு எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு எல்லாம் கிளாஸுக்கும் போகிறாங்க. கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஹேனாவும் கேரட்டும் வந்து அவங்களோட ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை எல்லாருக்குமே வந்து காட்டணும். இப்போ அப்போதான் எல்லாரும் நம்புவாங்க அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது. அப்படியே அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வழியா எல்லாம் பரவும். அப்பதான் ஜஸ்டின் வேற முன்னாடி சேர்லயே உட்காந்துக்கிறான். ரைட் ஓகேன்னு சொல்லி இவ்வளோ ஒட்டி உட்காந்தா அவ்வளோ ஒட்டி உட்காந்தா எவ்வளோ ஒட்டி உட்காந்தா பார்க்க மாட்டாங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ் பத்தி டம்மால் அடிச்சா ஃபிளாஷ் கடகடன்னு ஓடுது. மொத்த கிளாஸும் திரும்பி பார்த்துச்சு. டங் 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 நேரா கீழே வரைக்கும் எண்டு வரைக்கும் உருண்டு போகுது. அவன் வந்து ஜஸ்டின் பாப்பான்னு நினைச்சது மொத்த கிளாஸே திரும்பி பார்த்துருச்சு. ஆமாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹாக்கி விளையாடுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸுக்கு போகிறாரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னது இந்த கேரட் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக விளையாடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளோ பேஷனட்டான பையன் போல இருக்குது இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் கோச் வராரு. கோச் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவன் எப்போலேருந்து இப்படி இருக்கான் என்ன இது அப்படின்னு ஒன்று இவன் அப்படித்தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஊர் டெம்ப்ளேட் தான் வச்சுக்கோங்க. அதான் அப்போ அதெல்லாம் வந்துட்டு இவன் அப்படி தான் ரொம்ப பேஷனட்டானவன். அவன் விளையாடிட்டு இருக்கும்போது நீ குறுக்க யார் போனாலும் கண்டுக்கவே மாட்டான். சப்புன்னு காதல் அடிச்சு அனுப்பி விட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அவனுடைய ஹாக்கி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கோச் சொன்ன உடனே ஹாக்கி தான் முக்கியமா இவன் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி இப்போ நான் எங்கே போனான் எங்கே போகிறான் அவன் இப்போ இதுக்கு பண்ண போகிறான் டம்பிள் எடுக்க போகிறான். நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க வந்துட்டு அவகிட்ட நீ எதுக்குமா இங்கே உட்காந்துருக்க ஹூ ஆர் யூ அப்படின்னா நான் அவரோட டியூட்டர் அப்படின்ன உடனே அப்படியா பார்த்தா டியூட்டர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க சரி இப்போ நான் எங்கே போனால் அவனை பார்க்கலாம். அவன் வந்து கீழே ஒர்க் அவுட் பண்ண போயிருக்கிறான். அப்போ நான் அவனை போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கீழே போக தம்பி வந்து டம்பிள் தூக்கிக்கிட்டு இருக்க. அப்போ 2 பேரும் பக்கத்தில் நிமிஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் சொல்லுவான் அந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு அடிக்கடி என்னை பார்த்து ப்ளஷ் பண்ணுற அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். இவனே எனக்கு புரியல நான் ப்ளஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இல்லை அடிக்கடி நீ என்னை பார்த்தா ப்ளஷ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இப்போ இந்த இடத்துல எப்படியாவது வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அவளை வந்து ஒத்துக்க வைக்கணும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மைண்டை மேனிப்புலேட் பண்றாரு இவர் இந்த இடத்துல. அந்த பைத்தியமும் பேச்சை கேட்டுட்டு மேனிப்புலேட் அப்படியா இல்லையா அப்படின்னு. ஆனால் இங்கேயே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆகுது. திரும்பவும் இந்த சீன்லையும் பார்த்தா அவளுக்கும் மியூச்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இவன் மேலே இருக்குதுங்கிறது தெரிய வரும். அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இல்லையா நானும் ப்ளஷ் பண்ணலையா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வந்து எப்படியாவது அவளை ப்ளஷ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்புறம் உடனே சரி இதெல்லாம் ரைட்டு பட் ஆனால் நான் உனக்கு கிஸ் பண்ணா நீ எப்படி ப்ளஷ் பண்ணாமல் இருப்ப அப்படின்னு உடனே சரி பண்ணி தான் பாருன்னு சொல்ல பண்ணிகிட்டே இருக்கும்போது குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி இங்கேருந்து உள்ளே வரான். ஆமா, லோகன் உள்ளே வந்துடுவார். லோகன் உள்ளே வந்துட்டு ஓ இதுதான் நீங்கள் பண்ணுற டியூட்டர் கிளாஸா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிடுவா அப்படின்னா வந்து பார்த்தியா நீ ப்ளஷ் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இரு நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஒன்றுன்ற மாதிரி வேகமாக போயிட்டு லோகனை வந்து நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ண போறேன். லோகனுக்கு ஏற்கனவே வந்து இவன் மேலே ஒரு சின்ன கண்ணு இவன் வந்துட்டு என்னடா இவன் நம்மளையா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரா அப்படின்னு டக்குனு கிஸ் அடிச்சிடுறான். அடிச்சுட்டு அவள் கிளம்பி போன உடனே அவள் போகும்போது என்ன சொல்லிடுறான் அப்படின்னா பார்த்தியா இப்போ நான் ப்ளஷ் பண்ணல அப்படின்ன உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. இவன் வந்து ஜெலஸாக வேற ஆயிடுவான். ஆமா, அப்படியே ஒரு மாதிரி என்னடா இதுன்னு அவன் முகத்தை ரியாக்ஷன் காட்டுவான். இவனுக்கு வந்து ஒரு ஜெலசி ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்தே தெரியுது நமக்கு 2 பேருக்கும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் அங்கங்கே க்ரோ ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு ஹாக்கி மேட்ச் கேரட்டோட ஹாக்கி மேட்ச் நடக்குது. ஸோ அங்கே அப்போ தான் ஹேனா வந்து போயிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. அங்கே தான் அந்த ஃப்ளிங் பொண்ணும் இருக்கா. ஸோ அவள் வந்து கூப்பிட்டு பக்கத்தில் நம்ம யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி டீன் ட்ராமாவில் பார்த்தா இந்த மாதிரி ஃப்ளிங்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா அந்த ஒரு ஜெலஸ் வைப் ஆகாதுன்ற மாதிரி காட்டுவாங்க. ஆமாம், சரி இந்த மாதிரி அடிச்சுக்க போகிறாங்க அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவ வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் உனக்கு இங்கே வா இங்கே எங்கள் கூடவே இவ தான் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பா உனக்கு மேட்ச் பார்க்க புரியும் அப்படின்னு. நல்லா இருக்கே அப்படி இருந்துச்சு அது புதுசா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க உட்காந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஹவுஸ் பார்ட்டி, திரும்ப ஒரு ஹவுஸ் பார்ட்டி எபிசோடுக்கு ஒன்று வச்சிரணும்ல. ஆமா, ஒரு காஸ்டியூம் பார்ட்டி ஒன்று நடக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே இந்த பார்ட்டிக்கு நீ வா, அங்கே தான் வந்து லோகனோட தங்கச்சி இருப்பா, அவள் தான் வந்து எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போட்டு பப்ளிஷ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ நம்மளை ஃபோட்டோ எடுத்து அவள் போட்டா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஜஸ்டினுக்கும் தெரிஞ்சிடும். இன்னொரு காஸ்டியூம் பார்ட்டி வேற. நீங்க 2 பேரும் பேரா வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பேர் போட்டோ எடுத்து அவ சோஷியல் மீடியால போட்டா அப்படின்னா எல்லாரும் பார்ப்பாங்க. கண்டிப்பா ஜஸ்டின் பாத்துருவோம் அவன் மேல ஜெலசி வந்து அவ்வளவுதான் லவ் ஃபிக்ஸ் ஆகி நீங்க 2 பேரும் நாளைல இருந்து லவ்வர்ஸ்
கமான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ட்ரிப்பில் வந்து அடுத்த பிளானை போடுறாங்க. ஆமா, இவ வந்து பக் பன்னியா நீ வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிவா. வந்து அவளும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் பார்ட்டியில் அதே மாதிரி இவளும் வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறா. அதையும் எல்லாரும் பார்க்குறாங்க. யார் யாரெல்லாம் ஜெலஸ் ஆகணுமோ ஜெலஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எங்க நடக்குதா இப்போ இதுலேருந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு சரி இப்போ அவங்க பார்க்கும்போது நம்ம 2 பேரும் இப்போ இந்த நம்ம ரூம்குள்ளே போனால் மட்டும்தான் இப்போ அவன் பார்த்து தெரிய வரும் எஸ் அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும் போகணும் அப்படின்னா அப்படியா சொல்கிறான். ஆமா வா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு போயிடுறான். 2 பேரும் அந்த ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆமா போன உடனே பார்த்தோம் அப்படின்னா இவன் போய் பெட்டில் படுத்துறான். ஆ மனசுனா நீ ஒரு பொண்ணு வந்திருக்கேன் எனக்கு தானே பெட்டை கொடுத்து நீ கீழே படுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே ஜென்டில்மேன் அப்படி அதெல்லாம் மண்ணாங்கட்டியும் கிடையாது நான் படுக்க போறேன் எனக்கு டயர்டா இருக்குதுன்றான். அப்புறம் உடனே அப்படி ஆச்சரிய ஓகே கரெக்ட் தான் அப்படின்னா இவன் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ இல்ல நீ இது இல்ல நீ அப்படி 2 பேரும் பேசி அப்ப 2 பேரும் நானும் தரையில படுப்பேன் இல்ல நானும் தரையில படுப்பேன் 2 பேரும் படுத்துருவாங்க. கடைசியில 2 பேரும் கடைசியில ஒரு இவ பெட்டுக்கு அந்த பக்கம் போய் தரையிலே இவ பெட்டுக்கு இந்த பக்கம் போய் 2 பேரும் தரையில படுத்துக்கிட்டு ஆளுக்கு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. எஸ் பட் 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஏதோ பேசணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறது மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவ ஏதோ சிரிப்பா உடனே தனியாக சிரிக்கிறத பார்த்துட்டு இவன் கிரஹாம் சிரிக்கிறத பார்த்துட்டு ஏன்னா நீ மட்டும் சிரிச்சா பரவாயில்ல இந்த ரீல் எனக்கும் அனுப்பு ரீலை ஷேர் பண்ணி அப்புறம் 2 பேரும் ரீல்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க. நைட்டில் ரீல்ஸை ஷேர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தை பார்த்தா அப்படின்னா வந்துட்டு இவன் அங்கேருந்து எந்திரிச்சு குதிச்சு வந்து இவகிட்ட பேசிட்டு இருப்பா. பேசிட்டே இருக்கும்போது அப்படியே உடனே சரி இங்கே வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட்லேயே படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க பக்கத்து பார்த்து. அப்புறம் அந்த ஏதோ ஓப்பன் பண்ணி அதாவது நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் போட்டாங்க பாரு ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு கடைசியில் பார்த்தா அப்படியே சிரிச்சு பார்த்துக்கிட்டு பேசிட்டு தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா இப்போ தான் வந்து ஒரு விமன் டைரக்டரோட ரைட்டிங் எங்கே இருக்குதுன்றதெல்லாம் இப்போ ஆன்லைனில் பேசிட்டு இருக்கிறான். அந்த சீன்ஸில் ஒரு சீன் இது. இப்போ இந்த பையன் வந்து அவன் மேலே கை வச்சுட்டு 2 பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனாலுமே வந்து எந்திரிச்ச உடனே அந்த ரியலைசேஷன் வந்த உடனே அப்படியே ஸ்லோவாக அவன் கையை எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவளை ரசிச்சுட்டு போர்வை போத்தி விட்டு நீ தூங்குமா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். அப்படின்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் இவன் வந்து ஒரு ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றதையுமே வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதே காஸ்டியூம் பார்ட்டியில் தான் வந்து இன்னொரு சைட் ஹேனாவோட ஃப்ரெண்ட் ஆலி வந்து ஜெனிஃபர் லோபஸ் காஸ்டியூமில் வந்து அங்கே ஒரு பக்கம் அவள் பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்க மாட்டான். அதனால நீ வேறாட்டி போடா அப்படின்னு சொல்லி நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து வந்திருப்பான். ஆமாம் அதான் வந்துட்டு டான்ஸ் காணாம போயிடுவான். ஆமாம் எங்கேயோ போயிடுவான். இவ வந்து சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவ டான்ஸ் ஆடுறத பார்த்து இவ அப்படி ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக இருக்கிறத பார்த்து டீன் நம்மால் அவனுக்கு வந்து அட்ராக்ட் ஆயிரும். ஸோ யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க இது வந்து ஆலி அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் பக்கத்தில் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போ வந்து ஆலிக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. ஸோ அவளுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்து டீனை தள்ளி விட்டுட்டு அவள் வந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே இவங்க வந்து இப்போ பஸ்ஸில் ஆப்போசிட் பஸ்ஸில் வந்து அந்த சைடு இப்போ ஜஸ்டினும் ஹேனாவும் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பா. ஜஸ்டின் திடீர்னு அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு ஹே நான் வேணா பக்கத்தில் உட்காந்துக்கலாமா நீ தானே ஹேனா அப்படின்னு அது ஆமா அப்படின்னு உடனே பக்கத்தில் வந்து உட்காந்து ப்ளீஸ் அப்படின்னு உட்காந்துப்பேன். ஆப்போசிட்டில் அங்கேருந்து கிரகம் பார்த்துட்டு அவனுக்கு தாங்காது சரி சொல்லி ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுட்டு பைத்தியக்காரையும் காலையிலேருந்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க போகடாங்கட்டு அப்படின்ட்டு பாட்டை கேட்டு ஃபோனில் அவன் பாட்டு சைலண்டாக உட்காந்துருவான். அப்படியே அந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணலாம். எபிசோட் 3 இது ஆரம்பிக்கிறதே வந்து ஹேனா ஜஸ்டின் கூட இருக்க மாதிரி அவள் இமேஜினேஷன் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதில் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து என்னமோ இட் கோஸ் ஆஃப். அவள் வந்து டக்குனு எந்திரிச்சிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஜஸ்டின் வந்து அவன் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு செஷனுக்கு அவன் இன்வைட் பண்ணியிருப்பான் வீட்டுக்கு. இவன் எக்ஸைட்டடாக கிளம்ப ஆரம்பிக்கும் போது அப்போ தான் கெரட்டும் வந்து கால் பண்ணுற ஹேனாக்கு. ஸோ அவள் வந்து கெரட் கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜஸ்டின் வந்து என்னை இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருக்கான் நாங்கள் 2 பேரும் ப்ரைவேட் செஷன் அங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பேச அவனுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெலஸ் ஆகுது. போறியா ஓகே ஷூர் நைஸ் போயிட்டு வா தி யூசுவல் கைஸ் ரிப்ளை ஜெலஸ்னா ஜெலஸ்னு காட்டிக்காம ஷோர் கண்டிப்பா போயிட்டு வா அந்த ரிப்ளை. ஆனா அதுலயே அவளுக்கு தெரியும் என்ன ஒரு மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து சரி என்னமோ பண்ணிட்டுப்பா நான் போறேன் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. ஸோ இதுல அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கேரட்க்கு வந்துட்டு அவனுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது. ஸோ அங்க ஸ்காலர்ஷிப்பே கிடைக்காம ஒருத்தி போராடிட்டு இருக்கா. தம்பிக்கு இங்கே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது. ஏன்னா அவர் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். ஏற்கனவே பெஸ்ட் அதில் வரை இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஏன்னா யாருனால ஹேனாவோட மியூசிக்கால இவருடைய கேமே வந்து இப்போ அப்படியே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் லைஃப்பில் போயிட்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் செம்ம ஜாலியாகிறாங்க. மச்சான் அவ்வளோதான்டா மாசரா கீசரான்னு
பட் இவருடைய கான்சன்ட்ரேஷன்லாம் அந்த ஸ்பான்சர்ஷிப் மேலே கிடையாது. அவருக்கு வேறு ஏதோ எண்ணங்கள்லேயே இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளுடைய ஆலி கதைக்கு மூவ் ஆகும். ஆமாம். இப்போ ஆலிக்கு வந்து அந்த சைடு அவளோட ரிலேஷன்ஷிப் ஏதோ அப்படியே போரிங்க ஏதோ போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், இது முடிய போகுதுங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிரும். ஆடியன்ஸ் ஏற்கனவே ஒரு தடவை காட்டினானுங்க, நீ பேசாம டீன் கூட போ அப்படின்னு நம்மளுக்கே வந்து இல்ல நீ அங்கதான் போற தெரியும். டீனுக்கும் உனக்கு செட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்ப இங்க கலட்டு போறதுக்காக ஒரு சீனை காட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஏதோ வகையில இது புட்டுக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு இந்த சீன்லயே நல்லா தெளிவா தெரிஞ்சு போயிடும். ஆமா. ஸோ இந்த பக்கம் வந்து ஆலியோட போரிங் ரிலேஷன்ஷிப் அதை வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து ஆலி அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிற இவளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இவ வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டில் இவளுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிருக்கு. அதை வந்து இவ சொல்கிறா, இது நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு நான் போகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு எக்ஸைட்டடாக சொல்லிகிட்டு இருப்பான். அவன் வந்து அவள் பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அமைதியாகவே இருப்பான். இவன் வந்து ஏன் இவன் ரியாக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்க்குறப்போ அப்போதான் அவன் வந்து இது ஏதோ ஒரு ஃபேஸ் அப்படின்னு நினச்சேன். ஐ தாட் யூ வில் க்ரோ அவுட் ஆஃப் இட். நீ இதை அப்படியே விட்டு மறந்துட்டு நீ அப்புறம் மேலே மேலே நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போவ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்ன இதுலேயே இன்னும் பிடிச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இன்னும் லைஃப் இருக்குது, இதுக்கப்புறம் நீ நிறைய ஆக்சுவல் ரியல் லைஃப் திங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இவளுக்கு ஆலிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா, அப்ப கரியர் என்னுடைய இது அடுத்த இடத்துக்கு போகுதுன்னு பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி நம்ம இங்கே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இப்ப தானே தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் இதுக்கு மேல இவன் கூட ஒர்க் அவுட் ஆகாது. இவன் வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான பாய் ஃப்ரெண்டே கிடையாது. இவன் தம்பி அடுத்த சீன் உன்னை பிரேக்கப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட மைண்ட்ல அவ யோசிக்க அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஹேனா வந்து இப்போ அவனோட வீட்டுக்கு கிளாஸ்க்காக போகிறான். போகும்போது அங்கே லோகன் வராரு வெளியே. ஹாய் அப்படின்ன உடனே வந்து லோகனுக்கு இப்போ ஏற்கனவே வந்து அங்கே வாங்கின கிஸ் வேற மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. ரைட்டா, இப்போ இவளுக்கு நம்ம மேலே ஏதோ ஒன்று இருக்கு போல அன்னைக்கு, அதனால தான் அந்த இழுத்தக்க செய்ய அடிச்சுட்டு போயிருக்கான் நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ லோகன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பேச்சை போடுறான், பேசிட்டே இருக்கிறான். அப்புறம் சரி ரைட் ஓகே எனக்கு அங்கே அவன் எங்கே அப்படின்னா அங்கே தான் உள்ளே இருக்கான் போங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா அவன் இப்போ இந்த ஃபிளிங்கையும் விட்டுட்டு இப்போ வேற ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு பொண்ணோட தம்பி வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே கதவை திறந்து போன நம்ம ஹேனா பகீர்னு குபீர்னு ஆகி கர்மம் பிடிச்சவன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க இருந்துன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வராங்க. வேக வேகமா அவங்க சைக்கிளை தூக்கிட்டு போறாங்க. இவர் உடனே அம்மா இருமா ஒரு நிமிஷம் இருமா இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு பாதிலேயே விட்டுட்டு மீதியை இங்கே வந்து கண்டினியூ பண்றாரு. இது ஒண்ணுடா அது ஒண்ணும் கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு இருந்தியா பிளாடி ஃபுல், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணு என்னடா பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி பேசுறது வாயிலதான் பேசுவாங்க, நீ எங்க பேசிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்ன உடனே சரி அது ஒன்றும் இல்லைம்மா அது சும்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே இந்த பொண்ணு வந்து நீ இது உனக்கு கிளாஸும் கிடையாது, உனக்கு எப்போ பாரு எவ கூடையாவது இருக்கணும், இதை தாண்டி உன் மைண்டில் வேறு எதுவும் கிடையாது, தயவுசெய்து என்னையாவது விட்டு தோலை, ஏதாவது கிளாஸு சொல்லித்தரேன் மண்ணாங்கட்டின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறேன். ஆனால் அவன் நிப்பாட்டி ஒரு நிமிஷம் இருமா புரிஞ்சுக்கம்மா அது ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னா சொல்லி ஏதோ சமாளிக்கிறாரு. சரி அங்கே பாதியிலே விட்டு வந்துட்டு போ அவள் அங்கேயே இருக்க போகிறா அப்படின்னு ஓ ஆமால சாரி அப்படின்ட்டு அம்மா இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறாருன்றதோட இந்த சீன் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டின் கூட இவ வந்து ஒரு செஷன்ல இருக்கா ஹேனா. என்ன செஷன்? ஓ மியூசிக் செஷன். அப்போ வந்து அவங்க ஒவ்வொன்றா ஏதோ ட்ரை பண்ணி அவங்க கிட்டாரில் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும் போது இவளோட ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டை வந்து எடுத்து காட்டுறாங்க. அதுல வந்து லேப்டாப் ஓபன் பண்ணா கிரஷிங்னு காட்டுது. ஆமா கிரஷிங் அப்படின்னு இவனோட போட்டோவை போட்டு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கு அவனோட பாட்டு எல்லாமே. ஆமா அவன் ஜஸ்டினோட பாட்டு எல்லாமே போட்டு ஒரு பிளேலிஸ்ட் அதை இவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு இவனும் வந்து அவ எம்பராஸ் ஆகி ஹானா டப்புன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவனு அப்புறம் யாரா நம்ம முன்னாடியே நம்ம மூஞ்சி போட்ட பிளேலிஸ்ட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நம்ம மேல கிரஷ் வேற இருக்கு போலயே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி ரியாக்ட் பண்ண தெரியாது ஜஸ்டின். இந்த வந்துடுற மாதிரி டீ சாப்பிட்டு வந்துடுறேன்ற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு அங்கிருந்து வெளியே கிளம்பி போறாரு. இவளுக்கு உடனே செம்ம எம்பாரசிங் ஆயிடுச்சு. கையோட என்ன பண்ணிடுறா அப்படின்னா வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கிற பேரை மாற்றி வச்சிடறான். வேற ஏதோ ஒரு ரேண்டம் பேரை போட்டு விட்டுட்டு இந்த பிளேலிஸ்ட் இனிமேல் இவரும் பார்க்கும்போது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்காக பேரை மாற்றி வச்சு எம்பாரஸ்மெண்ட்ல உட்காந்துருக்கா ஹேனா. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேடம் திரும்பவும் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்களுக்கு வந்து இப்போ இமேஜினேஷன் அடிக்கடி அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது ஜஸ்டின் மேலே. என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது திடீர்னு அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அவங்க சீனை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா என்னது அப்படின்னு இவங்க ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தா இங்கே கிரகம் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோடனே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ரியல் வேர்ல்டுக்கு வரா. அப்புறம் இங்கே சரி ப்ரெசன்டேஷன் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் பேசுகிறாங்க. இவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு இத்தனை நாள் இவர் சொல்லி கொடுத்ததில் நீ என்னத்தை தான் படித்து கிழிச்சங்கிறத ஆடியன்ஸ் பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கும்போது உண்மையாகவே நீ போய் படிச்சியா இல்லை இவளை சைட் அடிச்சு மட்டும் வந்தியா அப்படின்றதுக்கான சீன் தான் இது. போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு. இவங்க மோட்டிவேட்லாம் பண்ணி கம் ஆன் யூ கேன் டூ அப்படின்ன உடனே போய் கடைசியில் நல்லாவே பண்ணிட்டு வந்துடுறாரு. ப்ரெசன்டேஷனு சூப்பராக பண்ணிடுறாரு.
பண்ணிட்டு வெளியே வந்து இவர் வந்து அந்த குஷியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹேனா ஒரே தூக்கிடுறாரு. தூக்கிட்டு சுற்றுறாங்க. அப்புறம் தான் உடனே சரி கொஞ்சம் எமோஷனில் நீ ரொம்ப ஓவராக போயிட்டே, கொஞ்சம் என்னை இறக்கி விட்றியா அப்படின்னு பார்த்தா இறக்கி விடுறதுக்குள்ளே அங்கே ஜஸ்டின் கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஓ இது வேற நடக்குதா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் பார்த்து ஜஸ்டின் மைண்டில் ஃபிக்ஸே பண்ணுருவான். அப்போ தான் அவள் சொல்லுவாள், அடா பாவி மவனே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ பார்த்துட்டு போகிற அளவுக்கு நீ கட்டிப்பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்கியடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேட்க இல்லை அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் வந்து ஒரு கிளப்புக்கு போகிறாங்க இவங்க எல்லாருமே. அந்த கிளப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஆலியோட கதையும் காட்டுறாங்க, இன்னொரு சைடு ஹேனா. 2 பேரோடைய ஸ்டோரியுமே இப்போ இங்கேருந்து மூவ் ஆகுது. ஹேனாக்கு வந்து அவ வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டான். அவளுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ வந்து அவ ட்ரிங்க் பண்ண மாட்டான். ஸ்டார்டிங்ல இருந்தே அவ வந்து நான் ஆல்கஹாலிக் குடிக்கிற மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க. ஆமா. அப்ப இப்பயுமே வந்து அந்த மாதிரி ஏதோ காட்டுறாங்க. அப்புறம் வந்து சரி அதான் நான் இருக்கேன்ல, நான் வந்து உன்னைய பாத்துக்கிறேன், நீ குடி, நீ தைரியமா குடி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெரட் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு சரி வா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிங்கா ட்ரை பண்ணி அப்புறம் ஃபைனலா பினக்கலாடா தான் உன்னோட ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி அங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஆலி அவ பாட்டு அவ பாய் ஃப்ரெண்டை நினைச்சு அவ ரிலேஷன்ஷிப்பை நினைச்சு அவ வெக்ஸ் ஆகி குடிச்சு ட்ரங்க் ஆகி அவ பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. போதையில போய் அங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கவங்கள்ட்டெல்லாம் பாக்குறவங்கள்ட்டெல்லாம் கதை சொல்லிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணாங்க, இவ்வளவு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போய் டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் பாத்ரூம் ஸ்டால்ல உக்காந்துட்டு அங்க புலம்பிட்டு இருப்பா. பார்த்தா வந்து பக்கத்து ஸ்டால்ல இருக்கவங்க வந்து ஓட்டு கேட்பாங்க. அப்புறம் வெளியில வந்து அவ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்பளை குரல் எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா டீன் வந்து நீ எங்கடா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அவன் வந்து வேற ஒரு பொண்ணோட இங்க மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக உள்ள வந்து ஏதோ வந்து இங்க அங்க இப்படி ஆகி இங்க வந்து இந்த ஒரு ஸ்டோரி எப்படி ரைட்டா எப்படி ஆரம்பிக்குது. இந்த பக்கம் போனா மேடம் வந்து குடிச்ச குடியில ஹேனா அப்போ வந்து மைக்கை பிடிச்சி மேலே ஏறி பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க பாடுற பாட்டை கேட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள்னு பார்த்தா இவ அதை தாண்டி இவ வந்து நல்லா பாடுறவளா இருக்காளே, இவ்வளவுக்குள்ள இவ்வளவு டேலண்டா அப்படின்னு எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ இதில் வேற திரும்பவும் அந்த டேரக்டர் டச்சை காட்டுறாங்க. அதாவது வந்து இவங்க குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவர் வந்து கையில் ஒரு 2 பேருக்கான அந்த கிளாஸை வச்சுட்டு இருப்பாரு. டான்ஸை ஆடி முடிச்சுட்டு வர வரைக்கும் இதை கையிலேயே வச்சுக்கிட்டு இவர் இங்கேயே நின்றுட்டு இருக்காரு. பார்த்தீங்களா என்ன ஒரு ஜென்டில் மேன் ஹீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா பொண்ணுங்களும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இன்னைக்கு கிராம் கேரட்டோட கேரக்டர் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் கேரக்டராக இருக்குதுங்கிறத வச்சு இந்த எபிசோட முடிகிறாங்க. ஸோ இவங்க சூப்பராக பாடி முடிச்சு இப்போ மாஸ் ஆயிட்டாங்க.